நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைக்கு ஒரு யோகமான ஜாதகத்தை பற்றி ஆய்வு செய்ய போகின்றோம். வருடத்திற்கே 4 லட்சம் சம்பளம் பெறுவது பெரிய சாதனையாக கருதப்படக்கூடிய நமது நாட்டுல ஒரு இளம் வயதிலேயே ஒரு ஜாதகர் மாதம் 4 லட்சம் சம்பளம் பெறக்கூடிய நிலையில் உள்ளார். அது எவ்வளவு பெரிய யோகம் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. சரி, அது குறைந்த வயதிலேயே இவ்வாறு சம்பளம் பெறுவது மிகப்பெரிய யோகமாகும். 25,000 30,000 என்னமோ கிடைக்கும் குரூப் 4 எக்ஸாமுக்கு, அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு. அந்த எக்ஸாமுக்கு 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுது. அப்போ அது வருஷத்துக்கே மேக்சிமம் 3 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரும். அந்த 3ல இருந்து 4 லட்சம் ரூபாய் பெறக்கூடிய சம்பளத்திற்கு 10 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய இந்த நாட்டுல மாதம் 4 லட்சம் பெறக்கூடிய யோகமான ஜாதகம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்க போகின்றோம். இந்த அளவு சம்பளம் பெறுவது அவரது திறமையுடன் சேர்த்து பூர்வ புண்ணிய கர்மா என்றால் அது மிகையாகாது. இப்ப அவருடைய ராசி கட்டம் அம்ச கட்டம் இரண்டையுமே உங்களுக்கு திரையில தெரியுது. இந்த ஜாதகத்துல நாம தன யோகத்தை பற்றி மட்டுமே ஆய்வு செய்ய போகின்றோம். வேற எதையும் பார்க்க போகிறது இல்லை. ஜாதகர் பாத்தீங்கன்னா மிகவும் புகழ்பெற்ற ஐடி நிறுவனத்துல நல்ல பதவியில உயர்ந்த பதவியில வேலை செய்கிறார். லக்ன புள்ளி விழுந்திருப்பது லக்னாதிபதியின் சாரத்துல அதுவே பெரும் யோகமாகும். லக்னாதிபதியே லக்னத்தில் ஆட்சி நிலையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ 6, 8ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு இல்லை, அது பெரிய விசேஷம். 2ஆம் இடத்துல தனாதிபதியான புதன், அதுவும் தனது அதி உச்ச பாகையான 15 டிகிரிக்கு மிக நெருக்கத்தில் உள்ளார். 11 டிகிரியில் உள்ளார். அவரோடு சேர்ந்து சுக்கிரனும் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய விசேஷமாகும். அந்த 2ஆம் வீட்டிற்கு குருவின் பார்வை, 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குருவினுடைய பார்வையும் 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. அது மிகச்சிறந்த விசேஷமாகும். சந்திரனும் பாத்தீங்கன்னா இங்க ஒளிமிக்க சந்திரனாக திரையோதசி திதியில இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். கன்னி வீடு ஐடிஐ குறிக்கக்கூடிய வீடு, அதுல சாப்ட்வேரை குறிக்கக்கூடிய புதன் அமர்ந்திருப்பது, உடன் சுக்கிரன் இருப்பது, குருவின் பார்வையும் இந்த புதனுக்கு விழுவது மிகச்சிறந்த அமைப்பு. அதன் காரணமாக ஜாதகருக்கு இளம் வயதிலேயே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க பெரிதும் உதவுகிறது. லக்னத்திலேயே 9ஆம் அதிபதி செவ்வாய் அமர்வது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். சூரியன் செவ்வாய் இருவருமே நட்பு கிரகமாவார்கள். அதனால இங்க 1-9 தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. அதுவும் சிம்மத்திற்கு ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் அதிபதியாக வருகிறார். ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு கோணத்திற்கும் அதிபதியாக வருகிறார். அவ்வாறு வரக்கூடிய செவ்வாய் பாதகாதிபதியாக வந்தாலும் கூட லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் அவர் பாக்கியாதிபதியாகவே செயல்படுவார். அந்த அமைப்பிலேயே அவர் லக்னத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரும். அதுக்கு அடுத்தாப்புல 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன், 3க்கும் முயற்சி ஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிரன், 5க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு, 3 பேருமே 2ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை இங்கே 2ஆம் இடத்திற்கு ஏற்படுகிறது. அதனால் ஜாதகர் வெளியூருக்கு பிழைக்க சென்று பொருள் ஈட்ட உதவுகிறது. இதுவே தன யோகம் ஏற்படுவதற்கான காரணமாக வழிவகுக்கிறது. ஒளிமிக்க சந்திரன் 6ஆம் வீட்டுல இருப்பதும் 6ஆம் வீட்டிற்கு குருவினுடைய பார்வை இருப்பதும் ஜாதகர் தொடர்ந்து பணிபுரிவார், நல்ல நிலையில சம்பாதிப்பார் என்பதற்கு உறுதியாக கூறுகிறது. இதுவரை 11ல் அமர்ந்த உச்சம் பெற்ற புதனின் வீட்டில் அமர்ந்த ராகு தசா நடக்கின்றது. ராகு வர்க்கோத்தமம் பெற்று அம்சத்துல குருவினுடையும் சுக்கரனுடைய இணைவு பெற்று ராகு உபயராகுவாக இருக்க வைத்து வெளியூரில் படிக்க வைத்து வெளியூரிலேயே வேலை வாங்கி கொடுத்து விட்டது ஜாதகருக்கு. அடுத்து வரக்கூடிய குரு தசா 5க்கும் 8க்கும் அதிபதியாகி நீச்சனுடைய வீட்டுல அமர்ந்திருந்தாலும் கூட பகை நிலையில இருக்கார். இருந்தாலும் கூட கவலை இல்லை. அவர் 10ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு 6க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியோடு இணைவு பெறுகிறார். 5க்கும் 8க்கும் அதிபதியாகவே குரு வருகிறார். அதனால 5, 6, 7, 8 பாவங்களின் பலனை குரு தருவார். அதோடு சேர்த்து தான் இருக்கும் வீட்டின் பலனாகிய 10ஆம் வீட்டின் பலனையும் தர குரு கடமைப்பட்டிருக்கிறார். ஆக குரு பார்க்கும் இடம் அனைத்துமே வளம் பெறக்கூடிய சூழ்நிலையில உண்டாகும். இங்க குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 3 இடமுமே வளம் பெறும். நிறைய செல்வமும் தாயாரின் சுகமும் ஜாதகரின் சுகமான வாழ்விற்கும் சுபகடங்கள் ஏற்படுவதற்கும் வழிவகுக்கும். இங்க குரு 16 டிகிரியிலும் சனி 7 டிகிரியிலும் இருக்கிறார். அதனால 9 டிகிரி தூரத்துல இருப்பது நல்லது, பெரிய லெவல்ல பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே போல இங்க 4ஆம் இடத்திற்கு செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். அதனால ஜாதகருக்கு அதிகமான வேலைகள் ஜாஸ்தியாகவே இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும், அது சந்தேகமே வேண்டாம். ஆனாலும் கூட குருவினுடைய பார்வை விழுந்து விடுவதால் 4ஆம் வீட்டுக்கு விழுந்து விடுவதால் வேலை பார்த்ததற்கான பலன் நிச்சயம் உண்டு. லக்னாதிபதி ஆட்சி நிலையில இருக்கக்கூடிய ஜாதகம் என்றுமே சோடை போகாது. 12 வீட்டிற்கான பலன்களையும் லக்னாதிபதி ஆட்சி நிலையில இருக்கும் பொழுது ஜாதகருக்கு கிடைத்துவிடும். அட்லீஸ்ட் ஒரு 50% 12 வீட்டிற்கு உண்டான பலன்களையும் கொடுத்துவிடும். அதுல சந்தேகப்படுவதற்கான இடமே இல்லை.
சரி நண்பர்களே, இந்த ஜாதகம் மென்மேலும் வளர்ச்சி உண்டு என்பதில் உறுதி, மாற்று கருத்து கிடையாது. மேலும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.